ஒரே ஒரு மகன் இந்நாட்டு இளவரசர் வருவதாக மாவீரன் கோரணங்கள் மகர விளக்குகள் வேற தாளங்கள் முழங்க இதோ இளவரசர் சீராட்டி பண்பொனி காலாட்டி மோசமாய் வளர்த்தாயப்பா அன்போடு காப்பாயப்பா ராஜா மதியானம் போன் பண்ணினா ஒரு நாடகம் கேட்டியாப்பா நீ சாவறதுக்கு தான் கேட்டியோ யார் ராஜா உனக்கு நீ எப்படிடா பஸ்ல சீட் இருந்தா கூட உட்கார மாட்டியாப்பா நீ நின்னுக்கிற தனப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாச்சு வேடா அந்த காலம் எப்படா இது நம்ம நம்ம சரி இது நம்ம நம்ம சரி இத கீழே சுத்தி போட்டா கொரோனா வரும் இல்லைன்னா காக்கா தூக்கி போடும் வேனை விட்டு இறங்கின உடனே சோறு எங்க போடுறாங்கன்னு கேட்டியாப்பா உனக்கு வாட்டில் சாப்பாடு தெரியாதாடா யாரா ஊரு சோறுனா போன ஒரு நைட் ஐயோ
அற்புதமான சாப்பாடாச்சு. அம்மா ஊருக்கு முன்னாடி போய் சோத்துல உக்காந்தாரு. எல்லாருக்கும் மெத்த மேல தலைவாழ இலை முன்னாடி ஒண்ணு நல்ல இலை வாங்கக்கூடாது. சின்ன இலையா போட்டுக்கிறான். சின்ன இலையாது நம்ம திரும்பி பார்க்காத இலையை கையை விட்டு வாழை இலைக்கு சண்டை வச்சு அப்பா போயா சீமா உனக்கு இன்னைக்கு இலை போடுற நேரம் வந்துருச்சாட. எல்லாருக்கும் அன்ன குத்திர சாப்பாடு வாய் 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 வாரி வாரி வைக்கிறாங்களே. உன் அங்கத்துக்கு பத்துலையப்பா விளசோடு சோத்த வாரி கவுந்து கட்டியாடா. கவுத்துக்குள்ள சுத்தி முத்தி பாக்குறான். சாம்பார் பகுதியை பார்த்த உடனே மூச்சு தொங்கல விட்டு முடிச்சு பையன் கோழிக்கறி கேட்கலாம். ஊர் ஊரா கோழிக்கறி சாப்பிட்ற உனக்கு சூத்தா காலம். அம்மா பக்தியில தூக்கிற வராங்க மத்த மேல கோழிக்கறி ஒண்ணு செம்பா இருந்து உட்காரு. நல்லா மம்கில வாரி வைக்கிற மாதிரி 3 மணிக்கு வாரி வைக்காது. நல்லா வாரி காராமணி கோதுற மாதிரி கோதனைய நீ சாவறதுக்கு தான் போதனையோ எஸ்மா. நாலாவது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்தோன்னு கேட்டியாப்பா. ரசத்தை எட்டாவது ஊத்துனாங்க. ஒரு வா வாரி வச்சா ரசத்துல உப்பு இல்லை பழுகுது. உப்பு எட்டாருன்னு மெத்த மறந்துட்டு இறங்கினாங்க. இதாங்காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் வர வரைக்கும் கம்முனை உட்காந்துட்டா இருந்தான். அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும். அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போகும். சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை என் சீமா என் கோலமாவு கொட்டின சீமானே இந்த பாவினா இந்த பாவினா நான் வந்த புதுசு எப்பா நான் வாசலிலே பேணு போட்டேன். வயிற்ற கலக்குச்சுன்னா இடம் தெரியல. 3வது வீட்டு வாசலிலே பேணுங்க. இந்த பாவி அங்க படுத்துருந்தாங்க. தொம்மா இருக்கக்கூடாதா அம்மா? அத துவரம் பருப்பு ராஜா போயா சீமாரே அத துவரம் பருப்பு என் சீமா அதை தொட்டு தொட்டு நான் இவன் கத்து கத்துறேன்னு உன் காது நான் செவிடாப்பா. மச்சு வந்தியாடா ஆனா முட்டி வச்ச மாதிரி உக்காந்துக்கிறியாடா. அப்பா அவனால தாங்க வந்தது. அப்பாவியா எப்பா நீ சாட்டியா எடுக்கிற உனக்கு எண்ணிக்கைடா ஏமா வரும். சிவமணி நான் சாவுக்கு செய்யற சடங்கெல்லாம் செய்யறேன். நான்டா இப்படி செய்யறது எழுந்து கேட்டுட்டா வாயில வச்சு அங்க உருளைக்கிழங்கு வேலை வைக்குது. இளவரசர் உருளைக்கிழங்கு விட்டு போனாரு.
நானே வந்துடுறேன். அக்கி வாங்கியா சாவ போறீங்க. நீ அடி குட்டா சாவ போற போய். ஓடோடி வந்திருக்கிறேன். அயலாடு சென்று எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எனக்கோ வயதாக்கி கொண்டே செல்கிறது. எனக்கு பிறகு இந்த நாட்டை முடிசூட்டி மன்னனாக ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அழைத்தேன். குழந்தை வந்த உடனே மாவீரன் வைப்பாங்க. 15 பேருக்கு இந்த மாதிரி போட்டா வச்சாதான் வாடி தங்கம், என் சேட்டு வாடி, என் சென்னை வாடி, வாயப்பா உடம்பு எங்கம்மா எடுத்த அம்மா குமரன் சத்தம்தா நான் சொருவனாவோட எடுத்தா நீங்க எல்லாம் போத்தீஸ் தானே? போத்தீஸ் இவ்வளவு அழகா இருக்கு. பேர் என்ன? தண்ணி வரும். சுகுணா மோட்டர் கல்பனா சுப்பையா பம்புல தண்ணி வரும். கல்பனா சிறப்பான பேர். ஐயோ ஐயோ உடம்பாடா அப்பா
ஆம்பளடா அப்படியே எடுத்து போய் வாழ் 10 வீட்டுக்கு ஜன்னல் வாசல் பின்னாடி ஒரு ஆப்பு பையன் வைக்கவும் நான் கட்டி வைக்கிறாங்க பணம் அழகா இருக்கிற பேர் என்ன ஐயோ சிறப்பான சிறப்பான ஆளான கண்ணி பொண்ணு நானும் வடாத ரோசா கண்ணு சிறப்பான நாட்டியம் அடுத்தியாச்சுல அக்கா வந்துட்டாடா சிறப்பான
சிறப்பான காட்சி சிறப்பான ஆள். கோலாகலமாக நடத்துவா என்று சற்றும் எதிர்பார்க்கிறேன். எல்லாம் ஏற்பாடுத்தாங்க. சொன்னா